பிரியமான சிகரம் தொடும் புறாக்கள் நேயர்கள் அனைவருக்கும் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நிகழ்ச்சி உங்கள் ஆத்துமாவிலும் சரீரத்திலும் கிறிஸ்து இயேசுவுக்குள் மறுரூபப்படுத்தும் சிகரங்களை தொட உதவும். வாருங்கள் நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். பிரியமானவர்களே, வேதம் அறிவோம் பகுதியில் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளில் வேதம் அறிவோம் பகுதியில் ஈசோப்பை குறித்ததான சில உண்மை தகவல்களை அறிந்து கொள்ள இருக்கிறோம். ஈசோப்பு புதினா குடும்பத்தின் பசுமையான தோட்ட மூலிகை. அதன் நறுமண இலைகள் மற்றும் பூக்களுக்காக இது வளர்க்கப்படுகிறது. இந்த தாவரம் ஒரு இனிமையான வாசனை மற்றும் கசப்பான சுவையை கொண்டது. நீண்ட காலமாக உணவுகள் மற்றும் பானங்களுக்கு சுவையூட்டுவதற்காகவும் நாட்டுப்புற மருந்துக்காகவும் பயன்படுத்தப்படுகிறது. ஈசோப்பு தெற்கு ஐரோப்பாவிலிருந்து கிழக்கு நோக்கி மத்திய ஆசியா வரையிலான பகுதியில் பூர்வீகமாக வளர்கிறது மற்றும் வட அமெரிக்காவிலும் காணப்படுகிறது. ஒவ்வொரு பருவத்திலும் குறைந்தது சில புதிய வளர்ச்சியுடன் சுமார் 1.5 அடி உயரம் வரை வளரக்கூடியது. கோடை காலங்களில் அதன் பூக்கள் ஊதா, வெள்ளை மற்றும் சிவப்பு நிறங்களில் மிக அழகாக பல வண்ணங்களில் காணப்படுகிறது. ஈசோப்பு உணவுகள் மற்றும் மருந்துகளில் நீண்ட காலமாக பயன்படுத்தப்பட்டு வருகிறது. இதன் இலைகளில் தேன் சேர்த்து தயாரிக்கப்பட்ட தேநீர் மூக்கு, தொண்டை மற்றும் நுரையீரல் பாதிப்புகளுக்கு ஒரு பாரம்பரிய மருந்தாகும். மேலும் சில நேரங்களில் காயங்களுக்கு வெளிப்புறமாகவும் கூட பயன்படுத்தப்படுகிறது. அதன் நவீன பயன்பாடுகள் இறைச்சிகள், மீன், காய்கறிகள், சாலடுகள் சுவையூட்டுவதற்காக பயன்படுத்தப்படுகிறது. ஈசோப்பு மலர்களின் மகரந்தத்திலிருந்து எடுக்கப்படும் தேன் மிகவும் சிறந்ததாக, மிகவும் ருசி உள்ளதாக கருதப்படுகிறது. இதன் இலைகளில் எண்ணெய் உள்ளது. இது வாசனை திரவியம் தயாரிப்பதற்காக பயன்படுத்தப்படுகிறது. மத்திய கிழக்கில் இந்த தாவரத்தின் உலர்ந்த இலைகள் மசாலா கலவைகளில் சேர்க்க பயன்படுகின்றன. இதன் இலைகளை அரைத்து பூச்சி கடித்த இடத்தில் தடவும் போது வலி உடனே குறைந்து விடுகிறது. இந்த செடி கடுமையான நறுமணத்தை கொண்டு இருப்பதால் இந்த ஸ்ட்ராங் ஸ்மெல் சிலர் நுகரும் போது வலிப்பு வியாதியை ஏற்படுத்துகிறது. இந்த செடியின் எண்ணெய் அதிகப்படியாக பயன்படுத்தினால் வயிற்றுப்போக்கு கூட ஏற்படுமாம். இந்த மூலிகையை சிறு குழந்தைகளுக்கு பயன்படுத்த பரிந்துரைக்கப்படவில்லை. நான் சிறுவயதாக இருக்கும்போது ஆண்டவரை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்ட ஆரம்ப நாட்களில் ஈசோப்பு என்றால் ஒரு விதமான சோப்பு என்றே நினைத்தேன். அப்படி நினைப்பதற்கு காரணம் என்னவென்றால் சங்கீதம் 51:7 நாம் வாசிக்கின்ற இந்த வசனம்தான். நீர் என்னை ஈசோப்பினால் சுத்திகரியும், அப்பொழுது நான் சுத்தமாவேன். என்னை கழுவி அருளும், அப்பொழுது நான் உறைந்த மழையிலும் வெண்மையாவேன்.
பொதுவாக இஸ்ரவேலருடைய பயன்பாட்டில் ஈசோப்பு ஆன்மீக சுத்திகரிப்பு மற்றும் புதுப்பித்தலை குறிக்கிறது. மனித குலத்திற்கும் தெய்வீகத்திற்கும் இடையில் ஒரு மத்தியஸ்தராக ஈசோப்பின் பங்கை இந்த பயன்பாடு எடுத்து காட்டுகிறது. இது தாழ்மையையும் கர்த்தரின் கிருபையையும் வெளிப்படுத்துகிறது. வெளிப்புற தோற்றங்களுக்கு அப்பால் பார்க்க நமக்கு சவால் இடுகிறது. ஈசோப்பு தெய்வீக மன்னிப்பு மற்றும் கருணையை குறிக்கிறது. கடவுளுக்கும் மனித குலத்திற்கும் இடையிலான உடன்படிக்கையையும் நினைவுபூட்டுகிறது. வேதாகமத்தில் ஈசோப்பு என்ற வார்த்தை 12 முறை வந்துள்ளது. இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து புறப்படும் முன் தலைப்பிள்ளை சங்காரம் ஆகாமல் தப்பிக்க கொழுந்துகளின் கொத்தை எடுத்து கிண்ணியில் இருக்கும் இரத்தத்தில் தோய்த்து அதில் இருக்கும் அந்த இரத்தத்தை வாசல் நிலைக்கால்களின் மேற்சட்டத்திலும் வாசலின் நிலைக்கால்களிலும் தெளியுங்கள் என வாசிக்கிறோம். பூசப்பட்ட இந்த வீட்டை விட்டு சங்காரதூதன் கடந்து போனான் என்றும் நம் வேதத்தில் வாசிக்கிறோம். குஷ்டரோகத்தில் இருந்து குணமாக்கப்பட்டவன் ஆசாரியனிடத்தில் தன்னை காட்ட வேண்டும். அப்படி அவன் காட்டும்போது இந்த ஈசோப்பை எடுத்து குருவியின் இரத்தத்தில் முக்கி 7 தரம் தெளிக்க வேண்டும் என்று லேவியராகமம் 14ஆம் அதிகாரம் 6ஆம் 7ஆம் ஆகிய வசனங்களில் நாம் வாசிக்கிறோம். என்னாகமம் 19ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் அப்பொழுது ஆசாரியன் கேதுரு கட்டையையும் ஈசோப்பையும் சிவப்பு நூலையும் எடுத்து கிடாரி எரிக்கப்படுகிற நெருப்பின் நடுவிலே போட கடவன் என்றும் வாசிக்கிறோம். பழைய ஏற்பாட்டில் பலி சம்பந்தப்பட்ட இடத்தில் இந்த ஈசோப்பு வருவதை நாம் பார்க்க முடிகிறது. ஆனால் புதிய ஏற்பாட்டில் இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவத்தை போக்குவதற்காக தனது கடைசி சொட்டு இரத்தத்தையும் கல்வாரி சிலுவையிலே சிந்தினார். இந்த உலகத்திலே நம்மளுடைய பாவங்களை கழுவதற்கு ஒரே ஒரு வழி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தமே. 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் என வாசிக்கிறோம். பாவங்களிலிருந்து நம்மை கழுவிக்கொள்ள கடவுள் நமக்கு வழங்கும் வாய்ப்பை ஈசோப்பு செடி நமக்கு நினைவுபடுத்துகிறது. கர்த்தாதி கர்த்தரின் மீட்பின் திட்டத்தை மனிதராகி நமக்கு உணர்த்துவதற்காக சாதாரண ஒரு ஈசோப்பு செடியை உதாரணமாக வைத்திருக்கின்றார். அதுபோல நாமும் மிக சாதாரணமானவர்களாக இருந்தாலும் நம்மையும் அவரின் மீட்பின் திட்டத்தில் பயன்படுத்துவார் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. பிரியமானவர்களே, போன 3 வாரமும் நம்ம குழந்தைகளுக்கு ஒவ்வொரு லைஃப் ஸ்டேஜ்லையும், அதாவது வாழ்க்கையின் ஒவ்வொரு பருவத்திலையும் நம்ம எப்படி அவங்கள நல்லா பாதுகாத்து பராமரித்து கொண்டு வரலாம் அப்படிங்கிறத பார்த்துட்டு வந்தோம். இன்றைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ஸ்கூல் முடிக்கிற பருவம், அதாவது போர்டு எக்ஸாம் அதெல்லாம் வர்ற பருவம், 10th 11th 12th அந்த ஸ்டாண்டர்ட்ல இருக்கும் பொழுது நம்ம பிள்ளைங்களுக்கு நம்ம எப்படி அவங்கள பாதுகாத்து கொள்ள முடியும், அவங்களுக்கு நல்ல பிஹேவியர்ஸோட வளர்க்குறதுக்கு நம்ம எப்படி ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னு இன்னைக்கு பார்க்க போறோம். இப்போ அந்த லைஃப் ஸ்டேஜ் நீங்க எடுத்தீங்கன்னா பிள்ளைங்களுக்கு நிறைய சேஞ்சஸ் இருக்கும், நிறைய ப்ரெஷர்ஸ் இருக்கும். அவங்களுடைய உடல் சேஞ்ச் ஆகிற ஒரு கட்டம் அது. குரல் மாறும், பிறகு கேர்ள்ஸ்க்கு உடம்பு மாறும், பாய்ஸ்க்கும் உடம்பு மாறும். அந்த மாதிரி நிறைய உடம்புல சேஞ்சஸ் இருக்கும் இல்லையா? அதுக்கப்புறம் சொசைட்டிலையும், அதாவது நம்மளுடைய சமுதாயத்திலையும் அவங்களுக்கு இருக்கிற எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ரொம்ப அதிகம். நம்ம குடும்பத்திலே யோசிச்சு பாருங்க, என் பிள்ளை 10ஆப்ல இருக்குதா அப்படின்னா நல்ல மார்க் எடுக்கணும், 90க்கு மேல தான் எடுக்கணும், இல்லைன்னா 12ஆப்லையா 95க்கு மேல எடுக்கணும், அப்பதான் நல்ல காலேஜ்ல இடம் கிடைக்கும் அப்படின்னு ரொம்ப பெற்றோருக்கு ஆசை இருக்கதான் செய்யும். ஆனா உங்க குழந்தைக்கு அது ரொம்ப ப்ரெஷராக இருக்கும். ஒரு சின்ன காரியம் நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த காலத்துல கண்டிப்பா டாக்டரா தான் ஆகணும், இல்லைன்னா கண்டிப்பா என்ஜினியரா தான் ஆகணும், இல்லைன்னா கண்டிப்பா லாயரா தான் ஆகணும் அப்படிங்கிற ஒரு ப்ரெஷர் அவசியம் இல்லை. ஏன்னா இந்த காலத்துல நிறைய வாய்ப்புகள் நம்ம குழந்தைங்களுக்கு உண்டு உலகத்துல. அந்த வாய்ப்புகள் இருக்கும் பொழுது எதை நம்ம குழந்தைகள் செய்தாலும் அவங்களுக்கு எதுல இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அதை என்கரேஜ் பண்ணுங்க. அதுல எதுல இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அதை அவங்க செய்யும் பொழுது, அவங்க மனதார செஞ்சாங்கன்னா, நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணாங்கன்னா எதுலையுமே அவங்க நல்லா பண்ணலாம் பார்த்துக்கோங்க. அதனால
அந்த ப்ரெஷரை நீங்கள் வந்து அவங்ககிட்ட இருந்து புல் பேக் பண்ண முடியும். உங்கள் சைல்டுக்கு மற்ற இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா அதை நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்க, என்கரேஜ் பண்ணுங்க. நீ கட்டாயம் இதுதான் பண்ணணும், கட்டாயம் அதுதான் பண்ணணும் அப்படின்னு நினைக்காதீங்க. உங்கள் பிள்ளைக்கு இன்னொரு குழந்தை போட்டின்னு நினைக்காதீங்க. பக்கத்து வீட்டு குழந்தையோ இல்லைன்னா உங்கள் குடும்பத்தில் இருக்க மற்ற குழந்தைங்களோ அவங்க வந்து உங்கள் குழந்தைக்கு போட்டி இல்லை. உங்கள் குழந்தையின் வாழ்க்கையில் அவங்களுடைய பெஸ்ட் அச்சீவ்மெண்ட் என்ன பர்சனல் பொட்டென்ஷியல் இருக்கோ அதை வந்து நீங்கள் அன்கவர் பண்ணுறது தான் உங்களுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி ஒரு பேரண்ட் ஆக்கும் பொழுது. அடுத்தாப்புல நீங்கள் என்ன பார்க்கலாம்னா, இந்த லைஃப் ஸ்டேஜில் சில குழந்தைங்கள் இந்த ப்ரெஷர் தாங்க முடியாமல் இல்லைன்னா கியூரியாசிட்டினால மற்ற விதமான எக்ஸ்பெரிமெண்டேஷன் பண்ணுவாங்க. அதாவது சிகரெட் குடிச்சு பார்ப்பாங்க, இல்லைன்னா மதுபானம் குடிச்சு பார்ப்பாங்க, இல்லைன்னா வேற சப்ஸ்டன்சஸ் யூஸ் பண்ணி பழகலாம். அவங்க வந்து ட்ரை பண்ணலாம். அப்படி ட்ரை பண்ணும் பொழுது அதிகமாக பெற்றோருக்கு தெரியாம தான் இருக்கும். சில வேளை பெற்றோர் வந்து கண்டுபிடிக்கலாம். ரிஸ்க் என்னன்னா, சில குழந்தைகள் வந்து ட்ரை பண்ணிட்டு அப்படியே விட்டுருவாங்க, எனக்கு பிடிக்காது இது அப்படின்னு விட்டுருவாங்க. சில குழந்தைங்களுக்கு இது வந்து அடிக்ஷன்ஸா மாறலாம். அப்போ உங்க குழந்தைக்கு இப்படி ஒரு சம்பவத்துல நீங்க உங்க குழந்தை இருக்குதுன்னு கண்டுபிடிச்சீங்கன்னா நீங்க அதை எப்படி மேனேஜ் பண்ண போறீங்க? ரொம்ப முக்கியமான காரியம், போன வாரங்கள்லாம் நான் சொன்ன மாதிரி சிறு குழந்தைங்களுக்கு மாதிரி கத்தி அடிச்சு திருத்தணும்னு நினைச்சீங்கன்னா அது நடக்காத காரியம். நீங்க வந்து கெட்ட வார்த்தை போட்டு நீ இப்படியே இருந்தனா நீ உட்பட மாட்ட, உனக்கு ஃபியூச்சர் என்னாகும், அந்த மாதிரிலாம் நீங்க வார்த்தைகள் யூஸ் பண்ணீங்கன்னா உங்க குழந்தையின் மனதுல கோபம் தான் வரும். அதுவும் அந்த லைஃப் ஸ்டேஜ்ல கோபம் அதிகமாக வரும். அதனால ரொம்ப கவனமா இருங்க. அப்படி ஒரு சிச்சுவேஷன்ல உங்க குழந்தை இருக்கிறாங்கன்னு நீங்க கண்டுபிடிச்சீங்கன்னா, ஒருவேளை நீங்க அவங்க பேகை தேடி ஏதோ கிளீன் பண்றதுலயோ ரூமை கிளீன் பண்றதுலயோ கண்டுபிடிச்சிருக்கலாம் சப்ஸ்டன்சஸ் ஏதாவது, இல்லைன்னா தவறான படங்கள் பாக்குறது, இல்லைன்னா வேற யாராவது வந்து உங்ககிட்ட சொல்லியிருக்கலாம். அந்த எப்படியேதான் நீங்க அந்த மாதிரி ஒரு இதை கண்டுபிடிச்சிங்கனாலும் உங்க குழந்தையோட உட்காந்து இந்த மாதிரி ஒண்ணு நான் பார்த்துருக்கிறேன், இது என்ன பண்றது, எப்படி இதுக்குள்ள நீ மாட்ட, என்ன மாதிரி நீ யூஸ் பண்ற, இதுல இருந்து நான் உனக்கு வெளியே வர்றதுக்கு எப்படி ஹெல்ப் பண்ணலாம், ஏன்னா இது வந்து உனக்கு நல்லது இல்லப்பா, இது உனக்கு நல்லது இல்லைம்மா, இதுல இருந்து உன்னை நான் எப்படி ப்ரொடெக்ட் பண்ணி கொண்டு வரலாம் அப்படின்னு ஒரு நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப் அதை மெயின்டைன் பண்ணி அதோடு கூட சேர்ந்து நீங்க ஒரு அன்போடு அவங்க குழந்தைகிட்ட கேட்டுனீங்கன்னா அப்போ உங்க குழந்தை வந்து யோசிக்க கூட, அப்பதான் யோசிக்கவே செய்வாங்க. சரி, எங்க அம்மா அப்பாவுக்கு இது வருத்தமா இருக்குது, இது எனக்கு நல்லது இல்லை, நான் இதுல இருந்து எப்படி வெளியே வரலாம் அப்படின்னு யோசிப்பாங்க. ஸோ அந்த அப்ரோச்சை நீங்க வந்து யூஸ் பண்ணுங்க இந்த மாதிரி கஷ்டங்கள்ல உங்க பிள்ளைங்கள் மாட்டினா. இன்றைக்கு அதனால இதுதான் உங்களுக்கு டேக் ஹோம் மெசேஜ். பிள்ளைங்களுக்கு ரொம்ப ப்ரெஷர் இல்லாமல் பார்த்துக்கோங்க. அப்படி தவறான வழியில யாராவது போகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அன்போடு அவங்களுக்கு கூட பேசி சப்போர்ட் பண்ணி வெளியே கொண்டு வரங்க. ஜெபம் பண்ணுவோம்மா. அன்புள்ள ஆண்டவரே, இதை கேட்கும் ஒவ்வொருவருக்கும் கர்த்தாவே, பெற்றோராக இருக்கிற ஒவ்வொருவருக்கும் கர்த்தாவே, தேவையான ஞானத்தையும் தேவையான பொறுமையையும் நீர் கொடும் ஆண்டவரே. இதை கேட்கும் ஒவ்வொரு இளைஞருக்கும் கர்த்தாவே தேவையான கிருபைகளை கொடும் ஆண்டவரே. இந்த வாழ்க்கையின் பருவத்தின் கர்த்தாவே, உம்மையே நோக்கி பார்த்து உம்முடனே கூட பேசிக்கொண்டு கர்த்தாவே, உம்முடைய கையை பிடித்து இந்த பருவத்தை கடந்து சக்சஸ்ஃபுல்லாக கர்த்தாவே அடுத்த பருவத்திற்குள்ளாக போக நீர் கிருபை செய்யும் ஆண்டவராய். அவர்களின் ஃபியூச்சரை நீர் எடுத்து கட்டும். அவர்களோடு கூட நீ ஒரு நாளுமே மனதில் கர்த்தாவே பூரண சந்தோஷத்தை பூரண சமாதானத்தை நீர் கொடு. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். பிரியமான சிகரம் தொடும் புறாக்கள் நேயர்கள் அனைவருக்கும் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலே நாம் ஒரு விசேஷித்த தலைப்பிலே நாம் ஆண்டுடைய வார்த்தையோடு சேர்த்து சிந்திக்க இருக்கிறோம். தேர்வுகள், சாய்ஸஸ் அல்லது தெரிந்தெடுப்பு என்பது நம்முடைய வாழ்வில் எல்லாருக்கும் கொடுக்கப்படுகிற ஒன்று. இன்றைக்கு இந்த தேர்வு செய்ததிலே வேத புத்தகத்திலிருந்து தங்களுக்கு கிடைத்த வாய்ப்புகளை 2 பெண்கள் எப்படி பயன்படுத்தினார்கள் என்று நாம் பார்க்க இருக்கிறோம். இதற்கு ஆதாரமான வசனம் எஸ்தர் 5ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். ராஜா அவளை நோக்கி,
எஸ்தர் ராஜாத்தியே, உனக்கு என்ன வேண்டும்? நீ கேட்கிற மன்றாட்டு என்ன? நீ ராஜ்யத்தில் பாதி மட்டும் கேட்டாலும் உனக்கு கொடுக்கப்படும் என்றான். எஸ்தர் 5:6 அதே சாய்ஸ் அவளுக்கு கொடுக்கப்படுகிறது. கிட்டத்தட்ட 3 முறை எஸ்தருக்கு இந்த சாய்ஸ் கொடுக்கப்படுகிறது. இதே போல மார்க்கு 6ஆம் அதிகாரம் 22, 23 வசனங்களிலே பார்க்கும் பொழுது, அப்பொழுது ராஜா சிறு பெண்ணை நோக்கி, உனக்கு வேண்டியதை என்னிடத்தில் கேள், அதை உனக்கு தருவேன் என்று சொன்னதும் அல்லாமல், நீ என்னிடத்தில் எதை கேட்டாலும் அது என் ராஜ்யத்தில் பாதியானாலும் அதை உனக்கு தருவேன் என்று அவளுக்கு ஆணையும் இட்டான். இந்த 2 பகுதியிலும் நம்ம பார்க்கும் பொழுது ஒரு ஓப்பன் சாய்ஸ் கொடுக்கப்படுகிறது. ஓப்பனாக செலக்ட் பண்ணக்கூடிய உரிமை எஸ்தருக்கும் ஏரோதியாளின் மகளுக்கும் கொடுக்கப்படுகிறது. கொடுப்பது யார்? எஸ்தருக்கு அவள் கணவனும் 127 நாடுகளை அரசாண்ட அகாஸ்வேரு பேரரசனால் வாய்ப்பு கொடுக்கப்பட்டது. ஏரோதியாளின் மகளுக்கு இயேசு கிறிஸ்துவின் நாட்களில் பகுக்கப்பட்டிருந்த யூதேயாவை அரசாண்ட ஏரோதுவினால் இந்த வாய்ப்பு கொடுக்கப்பட்டது. இருவருக்கும் அரசனால் கொடுக்கப்பட்ட வாய்ப்பு. எவ்வளவு பெரிய ஸ்லாக்கியம் பாருங்க. ராஜ்யத்தில் பாதி கேட்டாலும் தருவேன் என்று அரிய வாய்ப்பு இவங்க 2 பேருக்கும் கொடுக்கப்பட்டது. ஆனால் இவங்க 2 பேரும் எப்படி அதை பயன்படுத்தினாங்க என்பதில் தான் அவங்களுடைய சக்ஸஸே இருக்கிறது. முதலாவது, எஸ்தரை நம்ம பார்க்கும் பொழுது தனக்கு கொடுத்த வாய்ப்பை தன் சுய இஷ்டத்திற்கு பயன்படுத்தலை. தன் ஜனத்தை தப்புவிக்க அந்த வாய்ப்பை அவள் பயன்படுத்தி கொண்டாள். எஸ்தருக்கு எப்படி இப்படி ஒரு ஞானம் கிடைச்சிச்சு? ராஜ்யத்தில் பாதி கேட்டாலும் தருவேன்னா அவளுக்கு எத்தனையோ நாடுகள் அவளுக்கு சொந்தமாக இருக்கும். ஆனால் அதெல்லாம் அவள் கேட்கல. இதற்கு அவளை அழகாக கைட் பண்ணி கொண்டு போனது யாருன்னு பார்த்தீங்கன்னா, அவளுடைய வளர்ப்பு தகப்பனாகிய மொர்தேகாய் அவளை கைட் பண்ணதை நம்ம பார்க்க முடியும். நம்முடைய வாழ்க்கையில் பிள்ளைகளை நாம் சரியான தேர்வுகளை செய்யும்படி நம்ம சரியானபடி அவங்கள கைட் பண்ணணுன்றத இந்த எஸ்தருடைய வாழ்க்கை நமக்கு சுட்டி காட்டுகிறது. அவள் அப்படி பயன்படுத்தி கொண்டதுனால தான் அன்றைக்கு இஸ்ரவேல் என்ற ஒரு ஜனம் முற்றிலும் அழிந்து போகாதபடிக்கு ஆண்டவருடைய ராஜ்யத்தின் மீட்பின் திட்டத்திலே இயேசு வர வேண்டும், அதற்கு பின்பு எல்லாருக்கும் ரட்சிப்பு கிடைக்க வேண்டும், இந்த ஒரு மாபெரிய திட்டத்திற்கு எஸ்தருடைய ரைட் சாய்ஸ் பயனுள்ளதாக இருந்தது என்று சொல்லி பார்க்கிறோம். 2வது பார்க்கும் பொழுது ஏரோதியாளுடைய மகள். இவளை பார்க்கும் பொழுது தனக்கு கொடுக்கப்பட்ட வாய்ப்பை அவள் ஒரு மகா பெரிய பரிசுத்தவானும் தீர்க்கதரிசியுமாகிய யோவான் ஸ்நானகனை கொல்வதற்கு பயன்படுத்தினாள் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். யோவான் ஸ்நானகன் நீதி உள்ளவன். ஏரோது கூட அந்த யோவான் ஸ்நானகனுக்கு பயந்து அவன் சொல்லை கேட்டு வந்தான் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். யோவான் ஸ்நானகன் யாரையுமே முகத்தை பார்த்து சொல்றதில்லை. இயேசு கிறிஸ்து கூட யோவான் ஸ்நானகனை குறித்து சொல்லும் பொழுது, ஸ்திரீகளில் பிறந்தவர்களில் யோவான் ஸ்நானகனை போல ஒருத்தரும் இல்லைன்னு சொல்றார். அவ்வளோ பெரிய மனிதர் அவர். இயேசு கிறிஸ்துவுக்கு வழியை ஆயத்தப்படுத்த வந்தவர். அப்படிப்பட்ட ஒரு உன்னதமான தீர்க்கதரிசியை கொல்லுவதற்கு தனக்கு கொடுக்கப்பட்ட வாய்ப்பை இந்த ஏரோதியாளின் மகள் பயன்படுத்தி கொண்டாள் என்று பார்க்கிறோம். மார்க்கு 6ஆம் அதிகாரம் 24, 25 வசனங்களில் பார்க்கும் பொழுது, அப்பொழுது அவள் வெளியே போய் நான் என்ன கேட்க வேண்டும் என்று தன் தாயினிடத்தில் கேட்டாள். அதற்கு அவள் யோவான் ஸ்நானகனுடைய தலையை கேள் என்றாள். உடனே அவள் ராஜாவினிடத்தில் சீக்கிரமாய் வந்து, நீர் இப்பொழுதே ஒரு தாளத்தில் யோவான் ஸ்நானகனுடைய தலையை எனக்கு தர வேண்டும் என்று கேட்டாள். இதில் பாருங்க, யார் அவளை கைட் பண்ணா? சொந்த அம்மா இப்படி ஒரு கைடன்ஸை அவளுக்கு கொடுக்கறத பார்க்குறோம். என்ன ஒரு தவறான ஒரு கைடன்ஸ்! தன்னுடைய தாயார் எவ்வளவு கொடூரமான சிந்தையோடு இருந்திருந்தா, ஒரு மனிதனுடைய தலையை வெட்டி ஒரு பிளேட்டில் வச்சு நீ வாங்குன்னு சொல்லி தன்னுடைய குழந்தைக்கு கைட் பண்ணியிருப்பாங்க. அப்போ எவ்வளோ ஒரு மோசமான ஒரு வக்கிரமான ஒரு சிந்தை என்பதை நாம் இதிலிருந்து புரிந்து கொள்ள முடியும். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையான தாய்மாரே,
உங்களிடத்துல நான் ஒன்று கேட்கிறேன். உங்களுடைய பிள்ளைகள் தெரிவு செய்ய வேண்டும் என்ற ஒரு கட்டத்தில் இருக்கும் பொழுது தவறான ஆலோசனையை தயவு செய்து என்ன செய்யாதீங்க, கொடுக்காதீங்க. அது எந்த வயதில் இருந்தாலும் பரவாயில்ல, குழந்தையாக இருந்தாலும் பரவாயில்ல, பெரியவங்களாக இருந்தாலும் பரவாயில்ல. ஒருவேளை உங்களுடைய பிள்ளைகள் திருமணமாகி அவங்களுடைய வாழ்க்கையில் ஒரு தீர்மானத்தை எடுக்க வேண்டும் என்று இருக்கக்கூடிய சூழலாக இருந்தாலும் தப்பான ஒரு ஆலோசனையை சொல்லி கொடுத்து அவங்களுடைய வாழ்வை பாழாக்கி விடாதீர்கள். இதில் தாய்மார் ரொம்ப நீங்கள் கவனமாக இருக்கும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஆண்டவரை பிரியப்படுத்தின ஒரு சாய்ஸை எடுத்த ஒரு அருமையான அரசனை குறித்து நம்ம பார்க்க இருக்கிறோம். 1 ராஜாக்கள் 3வது அதிகாரம் 5வது வசனத்திலே, கிபியோனிலே கர்த்தர் சாலமோனுக்கு ராத்திரியிலே சொப்பனத்திலே தரிசனமாகி, நீ விரும்புகிறதை என்னிடத்தில் கேள் என்று தேவன் சொன்னார். அப்போ இங்கே பார்க்கும் பொழுது சாலமோனுக்கு ஆண்டவர் செலக்ட் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பை கொடுக்குறார். நீ விரும்புகிறத கேளுப்பா என்கிட்ட. அப்போ தான் புதிதாக ராஜாவாக மாறி இருக்கிறான். அவனிடத்துல ஆண்டவர் கேட்குறாரு. அப்போ சாலமோன் என்ன பண்ணியிருக்கலாம்? நான் ரொம்ப பலசாலியாக இருக்கணும், எல்லாரும் எனக்கு பயந்துருக்கணும், இல்லை எனக்கு அது வேணும் இது வேணும் இப்படின்னு பல இதை கேட்டிருக்கலாம். ஆனால் சாலமோன் என்ன செய்யலை தெரியுமா? அந்த எதுவுமே கேட்கல. 1 ராஜாக்கள் 3வது அதிகாரம் 9வது வசனத்தில் நம்ம பார்க்கும் பொழுது அவன் கேட்குறது, உமது ஜனங்களை நியாயம் விசாரிக்கவும் நன்மை தீமை இன்னதென்று வகையறுக்கவும் அடியேனுக்கு ஞானமுள்ள இருதயத்தை தந்தருளும் என்று சொல்லி அவன் கேட்குறான். வேற ஒன்றும் கேட்கலங்க. இவ்வளோ பெரிய இஸ்ரவேல் ஜனங்கள் இருக்காங்க, இவங்களை நியாயம் விசாரிக்கிறதுக்கு எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் போதாது. ஆனால் ஆண்டவரே நீங்கள் ஞானமான இருதயத்தை எனக்கு தாங்க அப்படின்னு சொல்லி அவன் கேட்குறத நம்ம பார்க்குறோம். ஆண்டோடைய வார்த்தை சொல்லுது, ஆண்டவர் இந்த சாய்ஸ் மேலே பிரியமாக இருந்தார் என்று சொல்லி. அது மாத்திரம் இல்லை, நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆண்டவர் பிரியப்பட்டதுனால ஆண்டவர் என்ன செய்கிறார் தெரியுமா? 1 ராஜாக்கள் 3வது அதிகாரத்தில் 10லிருந்து 12 வரைக்கும் எழுதப்பட்டிருக்குது. அவனுக்கு ஞானம் கொடுத்தாராம் ஆண்டவர். ஞானம் எப்படி கொடுத்தார் தெரியுமா? அவனுக்கு முன்னாடியும் அவனுக்கு பின்னாடியும் அவனை மாதிரி யாருமே கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு ஞானமுள்ள ராஜாவாக அவனை மாற்றினார். அது மாத்திரம் இல்லை, நீ கேட்காத ஐஸ்வர்யத்தையும் மகிமையும் உனக்கு கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் அவனுக்கு வாக்கு கொடுக்குறார். இன்றைக்கும் ஹிஸ்ட்ரியை நம்ம திருப்பி பார்த்தோம்னா சாலமோன் ராஜாவுடைய ஆட்சியை போல ஒரு பிளஸட் ஆட்சி இன்னைக்கு வரைக்கும் யாரும் ஆளுகை செய்யலை. அவ்வளோ பெரிய ஆசீர்வாதம். ஒரு யுத்தம் கிடையாதுங்க, ஒரு வார் கூட சாலமோன் என்ன செய்யலை, ஃபைட் பண்ணலை. செல்வ செழிப்பாக இஸ்ரவேல் தேசத்தின் புகழ் உலகெங்கும் தெரியக்கூடிய ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கை சாலமோனுக்கு கிடைச்சிச்சு. இதை பார்த்து கொண்டிருக்கிற எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் நமக்கு தேர்வு செய்யக்கூடிய கிருபையை கொடுக்கிறார். ஆனால் நம்ம கரெக்டாக தேர்வு செய்கிறோமா என்பதை நாம் இந்த நேரத்தில் சிந்தித்து பார்க்க வேண்டும். நம்ம சரியான தேர்வு செய்தோம்னா கட்டாயமாக ஆண்டவர் அதில் பிரியப்படுகிறவராக இருக்கிறார். நம்முடைய பிள்ளைகள் ஒருவேளை தேர்வு செய்யக்கூடிய காலகட்டத்தில் இருப்பாங்கன்னா அவங்கள சரியானபடி கைட் பண்ணுறதுக்கு நீங்கள் ஆண்டவரை நோக்கி பாருங்கள். சரியான தீர்மானங்களை எடுக்கிறதற்கு எப்பொழுதுமே நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் கைட் பண்ண நாம் கடனாளிகளாக இருக்கிறோம். எந்த சூழ்நிலையிலும் தவறான கைடன்ஸை பிள்ளைகளுக்கு நாம் கொடுத்து விடவே கூடாது. ஆகையினால இந்த நாளில் நாம் தீர்மானம் எடுப்போம். ஆண்டவரே, நான் சரியான சாய்ஸை நான் செலக்ட் பண்ணுறதுக்கு எனக்கு கிருபை தாரும். என்னுடைய குடும்பத்தார் எல்லாரையும் நான் சரியாக கைட் பண்ண எனக்கு கிருபை தாரும் என்று சொல்லி நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்போம். நம்ம ஜெபம் பண்ணுவோமா? எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் தகப்பனே, இந்த நாளிலும் தேர்வு செய்வதை குறித்து நாங்கள் ஒரு சில காரியங்களை நாங்கள் பார்த்தோம். எஸ்தர் சரியான தேர்வை ஆண்டவரே அவர் தேர்ந்தெடுத்தாள் ஆண்டவரே. அதனால் அவருடைய ஜனம் முழுவதும் பாதுகாக்கப்பட்டது. மேசியாவின் வருகையின் மீட்பின் திட்டத்தில் ஒரு பெரிய பங்கு அவள் பெற்றாள் ஆண்டவரே. எங்களுடைய வாழ்க்கையிலும் நாங்கள் சரியானதை தேர்வு செய்ய எங்களுக்கு கிருபை தாங்க ஆண்டவரே. எல்லா விதத்திலும் நாங்கள் எங்களுடைய பிள்ளைகளை ஆண்டவரே சரியான தேர்வு செய்வதற்கு கைட் பண்ணுறதுக்கு எங்களுக்கு கிருபையும் ஞானத்தையும் பலனையும் தாரும். சாலமோனை போல உங்களுடைய சமூகத்தில் ஞானமுள்ள இருதயத்திற்காக வேண்டி நின்று
உமக்கு பிரியமான ஒரு சாய்ஸை நாங்கள் செய்வதற்கு எங்களுக்கு பலன் தர வேண்டுமாறு நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமேன். விஸ்வவாணி என்பது இந்தியாவில் அறியப்படாத இடங்களில் நற்செய்தியை அறிவித்து தாழ்ந்து கிடக்கும் சமுதாய மக்கள் சமுதாயத்தில் உயர்ந்த நிலையை அடைவதற்கான அனைத்து கட்டமைப்புகளையும் ஏற்படுத்தி தரும் ஓர் மக்கள் இயக்கம். குடி, விபச்சாரம் என மனிதர்களை அழித்தொழிக்கும் பாவங்களிலிருந்து அவர்கள் நிலையான விடுதலையை பெற்றுக்கொள்வதற்கான வழிமுறைகளை அறிவித்து கல்வி அறிவு புகட்டி கைத்தொழில்களை கற்பித்து சமுதாயத்தின் சக மனிதர்களைப் போல அவர்களும் தலை நிமிர்ந்து வாழ வழி செய்யும் ஓர் அன்பின் ஐக்கியம். ஒரு கிராமத்தை பொறுப்படுத்து மாதந்தோறும் 4000 ரூபாய் அன்பின் ஈகையாக கொடுப்பதின் மூலம் ஓர் சமுதாயம் நம் கண்முன்னே மலர்வதை நீங்கள் பார்க்க முடியும். அவர்கள் ஆராதிக்கவும் தங்கள் சமுதாய மறுமலர்ச்சிக்கான திட்டங்களை தீட்டவும் ஓர் ஆராதனை கூடத்தை ஏற்படுத்தி தருவதற்கு எங்களை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். சிறுவர்களுக்கான கல்வி செலவை ஒவ்வொரு மாதமும் ரூபாய் 1500 கொடுப்பதின் மூலம் பொறுப்பெடுக்கலாம். இந்திய தேசத்தின் வலிமையான கிராமங்களை உருவாக்க, அடிமைத்தனங்கள் இல்லாத சமுதாயத்தை கட்டமைக்க அன்பின் இதயங்களாக நாம் ஒன்று சேர்ந்து உழைப்போம். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். கூடுதல் தகவல்களுக்கும் அன்பின் தொடர்புகளுக்கும் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் திரையில் காண்பிக்கப்படுகின்றன. உங்கள் அன்பின் ஈகைகளை ஆன்லைன் பரிவர்த்தனை மூலம் செலுத்த வங்கி கணக்கு எண்களும் கீழே தரப்படுகின்றன. பிரத்யேகமாக தரப்பட்டிருக்கும் QR கோடையும் நீங்கள் ஸ்கேன் பண்ணிக் கொள்ளலாம். உங்கள் ஜெபங்களாலும் ஈகைகளாலும் இந்தியாவை ஆசீர்வதிக்கும் உங்களை ஆண்டவர் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. நிகழ்ச்சி உங்களுக்கு மிகவும் ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று விசுவாசிக்கிறோம். விஸ்வவாணி நற்செய்தி பணி இயக்கத்தை பற்றி அறிந்து கொள்ளவும் உங்கள் ஜெப தேவைகளுக்கும் திரையில் காணும் எண்கள் மூலமாக எங்களோடு தொடர்பு கொள்ளுங்கள். மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சி மூலம் உங்களை சந்திக்கும் வரை ஆண்டவர் தாமே உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக.